சோம்பேறி சோம்பேறி சிக்கன் பிரியாணிங்க. சண்டே அதுவுமா சமைக்காம எஸ்கேப் ஆயிலாம் நினைக்கிறீங்கன்னா வீடியோவை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க, இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஹஸ்பண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வைஃப் கிட்ட காமிச்சு உடனே பண்ண சொல்லுங்க. இன்னொரு நல்ல ஐடியா, நீங்களே சமைச்சு உங்க வைஃப் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் சொல்லி எப்படி உங்களை குழப்பறணும், நான் வந்த வேலையை பாக்குறேன். ரெசிபிக்கு போவோம். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, உப்பு, தயிர், சில்லி பேஸ்ட், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கை நிறைய கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வறுத்த வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நான் வெங்காயம் வறுத்தேன் இல்லையா, அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். 50 ml எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே உள்ள சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. கொஞ்சம் கொதிப்பு வர மாதிரி இருக்கும் போது கரண்டி எடுத்து நல்லா பெரட்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. கரெக்டா 10 நிமிஷங்க. தண்ணி அதுலயே ரிலீஸ் ஆகி வெந்திருக்கும். எண்ணெய் கூட இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். நீங்க பிரஷர் குக்கர்ல செய்யறதா இருந்ததுன்னா 1க்கு 1.5 கப் கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்தின பிறகு நீங்க உப்பு கண்டிப்பா செக் பண்ணிட்டு வேணும்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி உள்ள சேர்த்துக்கணும். மூடி போட்டு ஒரு 6ல இருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணுங்க. ஓபன் பண்ணி ஒரு முறை கீழே இருக்கிற அரிசி மேல வர மாதிரி கலந்து கொடுத்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பழைய தோசைக்கல் மேல தம்ல ஒரு 20 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். நீங்க யூசுவலா செய்யற பிரியாணியை விட இது இன்னுமே ஜூசியா இருக்கும். சிக்கன்ல எல்லாம் மசாலா அருமையா இறங்கி இருக்கும். சேம் மெத்தட் நீங்க மட்டன்லயும் செஞ்சுக்கலாம். மட்டன்னா நீங்க பிரஷர் குக்கர்ல 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க மட்டும் இல்லங்க, சொல்ல போனா எப்பவுமே சமைச்சிட்டு இருக்க எனக்குமே ஒரு சலிப்பு அப்பப்ப வரதாங்க செய்யும். அப்ப இந்த மாதிரி 1 pot டிஷ் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா அன்னைக்கு தான் பார்த்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ செய்யும் போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.